அடுத்த வனம் வருகிறான். ஆமா, அந்த வனத்தையும் கடந்து இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் வருகிறான். இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் வருகிற நேரம் அந்த வனத்தையும் விட்டான். சரி, குலவார அரக்கன் தவம் இருக்கிறானே, அந்த இடத்துக்கு வருகிறான். அந்த குலவார அரக்கனுடைய தவமானது எப்படி இருக்கிறது? 12 வருடம் முடிந்து 13வது வருடம் ஆகிறது. அப்பா, 13வது வருடம் ஆகின உடனே என்ன ஆகிறது? இவன் செய்து வரக்கூடிய கொலவாக்கூடிய தவமானது மீண்டும் கைலாச மலை வருகிறது. இந்த கைலாச மலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அசையாதே அக்கினி மாயம் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மும்மூர்த்திகளும் தெரிந்து, ஆமா, இந்த கைலாச மலையிலே அக்னிமாயம் வீசுகிறதுக்கு காரணம் தெரிய வேண்டும் அல்லவா? யாரோ ஒரு சிவபக்தனானவன் நம்மளை நாடி தவம் இருக்கிறான். ஆகையினால் அவருடைய தவமானது நாளுக்கு நாளாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கைலாச மலை வந்திருக்கிறார். ஆமா, அப்படிதானே? கண்டிப்பா. அப்படி இருப்பதனால் பாடி பெண்ணு பார்வதியே படிவரை தவமாதி தான் செய்து அவன் தவக்கம் மும்மூர்த்திகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவன்
ஆண்டவன் தலைவா என்ன பண்ணுகிறான்? என்ன பண்ணுகிறார்? மும்மூர்த்திகளை ஒன்று சேர்ந்து ஆமா ஒரு மந்திர வாளை உருவாக்கினான். ஆமா ஒரு வாளை ஒன்று உருவாக்கி படைத்தல், காத்தல், அழித்தல். சரி இந்த மும்மூர்த்திகளை சென்று ஒரு மந்திர வாளை உருவாக்கி ஆமா கைலாசத்திலிருந்து அனுப்பினான். சரி அனுப்பின உடனே சரி அந்த வாளானது வருகிறது. இங்கே கொலைவாளருக்கு தபம் இருக்கிறானே அவன் இருக்க நேரத்துல வாழு வந்து வருகிறது. பால் வருகிறது. சரி அவன் தபம் இருக்கக்கூடிய இடமோ ஆமா எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? எப்படிப்பட்ட இடம்? ஒரு மாமரம். சரி அந்த மாமரத்திலே ஒரே பூ பூத்து ஒரே காய் காய்த்து ஒரே கனியாக இருக்கிறது. ஆமா அது ஒரே பழமாக பழுத்து இருக்கிறது. சரி அந்த கனியை பறிப்பதற்காக இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் வருகிறார். ஆமா ஏன்னா அன்னி சொன்னாலே ஆணையிட்ட இல்லையா? ஆமா 12 வருட காலம் நம்ம இந்த இடத்திலே கொள்விருக்கிறோமே இளையவரே. ஆமா ஒரு மாங்கனி தேங்கனிகள் எல்லாம் பறித்து வரக்கூடாதா அன்னைக்கு? சரி இதற்காக இளைய பெருமாள் வந்திருக்கிறார். சரி இளைய பெருமாள் மரத்து மேலே ஏறி இருக்கிறார். ஆமா கொலவால அரக்கன் மரத்து அடியிலே தபம் இருக்கிறான். கரங்களை ஏந்தி கொண்டு தபம் இருக்கிறான். சரி பால அங்கிருந்து வருகிறது. சரி கைலாச மாமலையில் இருந்து வருகிறது பத்தியா? ஆமா பாலாஜி தவறும் போதே வருது. மந்திரவாள் வந்த உடனே வருகின்ற நேரம் 2 கரம் தருகிறார். 2 கரம்லாம் இங்க எப்படி இல்ல? மரத்து மேலே லட்சுமண பெருமாள் இருக்கிறான். அந்த அடியில ஒரு கரம் அரக்கன். ஆமா 2 கரம் தருகிறார். சரி இந்த 2 கரத்திலே எந்த கரத்திலே நான் வாள் போகணும்? இந்த வாளானது எந்த கரத்திலே போய் அமர்வது என்று திரும்பி அந்த வாளானது கைலாச மலை போகிறது. அப்போது அந்தவன் சிவனார் சொல்கிறார். அந்த அண்ணாமலை நாதன் உண்ணாமலை பாதம் ஆமா ஆலகால விஷத்தை உண்ட அருணாசல ஈஸ்வரன் ஆதியும் அந்தமல்லா அருள்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக தன்னாடு ஒரு சிவனையை போச்சு எண்ணாட்டவருக்கு இறைவா போச்சு. அந்த இறைவன் கீழே ஒரு கரம் தெரிகிறது, மேல ஒரு கரம் தெரிகிறது. அப்பா முந்தினவன் கரத்திலே மந்திரவாள் போய் அமரும். ஆமா பந்திக்கு முந்தின தான் முதல் சாப்பாடு. அப்ப முந்தினவனுடைய கரம் யாருடைய கரம்? இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள். லட்சுமண பெருமாளுடைய கரமானது முந்தின கரம். அங்கே போய் அமர்வாய். உடனே கைலாசமலை விட்டு எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி? அப்படியே நல்ல